நான் எப்படி எக்ஸாம் டைம்ல இருப்பேனோ அந்த மாதிரி தான் இருக்காங்க அவங்க இன்னைக்கு. அம்மாவை ரிலாக்ஸ் பண்ணிடலாமா? ஐயோ பயப்படுறாங்க, நான் பக்கத்துல வந்து. இப்பதாம்மா ஜாஸ்தி பதட்டப்படுத்த போறாங்க உன்ன. இனிமே ஏப்ரல்ல ஃபுல் கிடையாதுமா, மேல இருந்தா ஃபுல்னா அப்படியாடா. லைட்டா ஒரு வைப்ரேஷன் இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நியூஸ் போட்டு பாக்குறோம், சென்னையில் நிலநடுக்கம் பதிவாச்சு. ஆமாமா நிலநடுக்கமாமா. உடனே சொல்றாங்க எல்லாரும் சீக்கிரம் சாப்பிடுங்க கீழே போவோம். முதல் முறை நீங்க வந்து அவரை வந்து சினிமால பாக்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? பயமா இருந்துச்சுன்னா என் நடிப்பை பார்த்து பயமா இல்லை. அர்ஜுன் சார் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார்ல, 80%. அப்படின்னு அவ்வளவு நல்லாவும் படிக்கல, ஒரு 80% அப்படிதான் வாங்கிட்டு இருந்தேன் நானு. 80% நல்லாவே இல்லையா? அது பயங்கர வைரல் ஆச்சுல, அப்பதான் தெரியும் என் படம் ஏதாவது ஒண்ணு சரியா இல்லைன்னா. நல்லா தான் இருந்துச்சு அந்த படம், அதை ஏன் அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு. மோஸ்ட்லி வீட்ல தான் இருப்பேன். ஆமா இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்மா, மைக்ல சொல்லுமா. எங்க போயிட்டு வர தினம்னு கேட்டேன். ஃப்ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறான், அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அப்படியா சரி சரி வெயிலா இருக்கு நிழல்ல நின்னு பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி. உங்க 2 பேர்ல வந்து யாருக்கு ஜாஸ்தி கோபம் வரும்? இன்னைக்கு எத்தனையோ அம்மாக்கள் அவரை மாதிரி ஜெயிக்கணும்னு உதாரணமா யாரை சொல்றாங்களோ அவரோட வெற்றிக்கு காரணமா இருக்க அம்மாவுக்கு தான் இந்த விருதை வழங்க போறோம். சோ இந்த விருதினை வழங்குவதற்காக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை ஆணையர் வள்ளலார் IAS அவர்களையும் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அவர்களையும் அன்புடன் மேடை கலைக்கிறோம். கோ-பிரசன்டரும் இருக்காங்க. கோல்டு வினர் மிஸ்டர் கிங்ஸ்டன், JJ ஆயில் மில் போரூர், கோல்டு வினர் ஆத்தரைஸ்ட் ட்ரேடர். Thank you for joining us. Can we have the AV please? நம்ம வீட்டு பிள்ளை என தமிழ்நாடு கொண்டாடும் நடிகர் சிவகார்த்திகேயனை அப்படி ஒரு நல்ல பிள்ளையாக வளர்த்தெடுத்தவர் அவரின் அம்மா ராஜி தாஸ். காவல்துறை அதிகாரியான அப்பாவை பறிகொடுத்த போது 17 வயது சிவகார்த்திகேயனுக்கு. அவர் அக்கா MBBS 1ஆம் ஆண்டு மாணவி. தன் சோகத்தை புதைத்து வலிகளை கடக்கும் வலிமையை பெற்றார் ராஜி தாஸ். பிள்ளைகளை படிக்க வைத்தார், அப்பாவின் இன்மைக்கும் சேர்த்து அன்பூட்டினார். மிடில் கிளாஸ் குடும்பங்களை பதற வைக்கும் மீடியா பாதையை டிக் செய்தார் சிவகார்த்திகேயன். சம்பள உறுதியை அம்மாவுக்கு கொடுக்க முடியாமல் SK கிடந்து உழைத்துக் கொண்டிருந்த காலம். மகன் கலங்கி வரும்போதெல்லாம் அம்மா தலை கோதிவிட இப்போது அவர் பாக்ஸ் ஆபீஸ் டான். SKயின் ஒவ்வொரு வெற்றியையும் தமிழ்நாடே தனக்கென கொண்டாடுகிறது, உணர்வு ரீதியான ஓர் உரிமையுடன். நம்ம பையனும் ஜெயிச்சிடுவான் என்ற நம்பிக்கையை மிடில் கிளாஸ் அம்மாக்களுக்கு ஆழ ஊன்றியிருக்கும் ராஜி தாஸுக்கு பெஸ்ட் மாம் விருது வழங்கி மரியாதை செய்கிறது அவள் விகடன். ஸோ கோல்டு வின்னர் சார்பாக ஒரு கிஃப்ட் ஹேம்பர் இருக்கு. ஒரு சிங்கிள் பேரண்டா நீங்க வந்து எவ்வளவோ போராட்டங்களை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஃபேஸ் பண்ணாலும் 2 பிள்ளைகளை வெற்றியாளர்களா நீங்க ஜெயிக்க வச்சிருக்கீங்க. அதுவே ஒரு ப்ரௌட் மூமெண்ட் அண்ட் ப்ரௌட் அம்மாக்கான ஒரு எக்ஸாம்பிளா நீங்க இருந்திருக்கீங்க. அந்த அனுபவங்களை பத்தி ஏதாவது நீங்க சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டமா ரொம்ப கவலையாகவும் இருந்தது. இருந்தாலும் பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும், படிக்க வச்சணுன்ற ரொம்ப உறுதியாக இருந்தேன். அவங்க இப்போ நல்லா படிச்சுட்டு பொண்ணு டாக்டர் ஆயிடுச்சு, பையன் நல்லா படிச்சுட்டு நல்லா நடிச்சுட்டு இப்போ சூப்பரா ஒரு ஹீரோவா கலக்கிட்டு இருக்காரு. சூப்பர். கண்டிப்பா அதுவே ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான் உங்களுக்கு. அண்ட் உங்களை மாதிரி அம்மா லைக் லட்சக்கணக்கான அம்மாக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ரொம்ப கவலையும் இருக்கும், ரொம்ப கஷ்டமும் இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி பிள்ளைங்களை நல்லா வளர்த்து நல்லா படிக்க வைக்கணும். வச்சுட்டோன்னா அப்புறம் அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க. சூப்பர், நைஸ். சூப்பர். ராஜ்குமார் சார், இந்த மொமெண்ட் பத்தி நான் வந்து அமரன் கதை சொல்றதுக்காக சிவா வீட்டுக்கு தான் போய் கதை சொன்னேன். அது நரேஷன் பண்ற அன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வந்து நான் உள்ள நரேஷன் பண்ண போறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஹாலில் தான் நரேட் பண்ணோம். அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு கிருஷ்ணர் சிலை வச்சு பூஜைலாம் பண்ணி அவங்க வீட்டில் அப்போ தான் பூஜை பண்ணி முடிச்சிருந்தாங்க. ஸோ வந்து எனக்கு ஒரு காஃபி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க,
நல்லா சொல்லுப்பா, கண்டிப்பா பிடிக்கும், நல்லா சொல்லு அப்படின்னாங்க. அவங்க நிறைய பேர் பார்த்துருக்கலாம் கதை சொல்ல வரவங்கள. அந்த ஒரு படபடப்பு அடங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் அவங்க தான் பேசியிருந்தாங்க. அப்புறம் தான் சிவா வந்தார், அவர் ஷூட்டிங்கில் இருந்தார். ஸோ அது வந்து ஒரு ஒரு வாழ்த்து மாதிரி அந்த படத்துக்கு முதல்ல நான் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி. ஆமாம், அப்போ இந்த சாமி சிலையெல்லாம் இருந்தது. ஸோ பெரிய ஒரு பூஜை பண்ணி அந்த ரொம்ப டிவைனாக இருந்தது. அவங்க ப்ரெசன்ஸும் அது ரொம்ப டிவைன் ஆக்குச்சு. சிவகார்த்திகேயன் வந்து எனக்கு பிடித்த நடிகர். ரொம்ப நன்றி. குறிப்பாக சிறந்த அம்மா வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டாரை வந்து நீங்கள் பெற்றெடுத்திருக்கின்றீர்கள். சிங்கிள் பேரண்டாக இருக்கிறவங்களாம் எப்படிலாம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக இருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ராஜ்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். நீங்க விருது வாங்கி அம்மா நிறைய பார்த்துருப்பாங்க, இப்போ அம்மா விருது வாங்கி நீங்க பாக்குறீங்க. அண்ட் அந்த விருது இப்போ உங்க கையில வேற இருக்கு. ரொம்ப பெருமையா பிடிச்சிட்டு இருக்கீங்க. எப்படி ஃபீல் ஆகுது? அப்பா இறந்து 22 வருஷம் ஆச்சு. நான் வந்து அப்போ ஃபர்ஸ்ட் இயர், அக்கா வந்து காலேஜ் செகண்ட் இயர் அந்த டைம். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே இருந்த கேள்வி தான், என்ன செய்ய போகிறோம் லைஃப்லன்னா. அம்மா ஒன்று மட்டும் தான் சொல்லிட்டே இருப்பாங்க, படிச்சிடணும் நல்லா படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ படிக்கணுன்றது மட்டும்தான் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி எனக்கு ஒரு கனவு இருந்தது. அதுக்கு அம்மா அலோவ் பண்ணதுக்கு நான் நன்றி சொன்னால் பத்தாது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு மரியாதை செஞ்சணும்னு நினச்சேன். அது இந்த மாதிரி ஒரு மேடையில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ விகடன் டீமுக்கு. அதனால தான் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் அம்மானாலே சிறந்தவங்க தான், அதில் சிறந்த அம்மானும் போது அது ரொம்ப ஸ்பெஷல். நான் வந்து அம்மா செல்லம். அப்படியா? அக்கா வந்து அப்பாவோட பயங்கர க்ளோஸ். நம்ம ரொம்ப பயம் அப்பாக்கெல்லாம். ஓகே. ஸோ அம்மா தான் நமக்கு. எனக்கு நிறைய அம்மாவுடைய ஆட்ரிபியூட்ஸ் தான் நிறைய இருக்கும். கேட்டுட்டே இருந்தாங்க, இப்போ அங்கே போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துருவோமா அப்படின்ட்டு. இல்ல என்ன கேள்வி கேட்பாங்க, என்ன பதில் சொன்ன, அவங்க கேட்பாங்க, உனக்கு என்ன தோணுதோ சொல்லுமா. ஐயோ எனக்கு பயமா இருக்கேடான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி ஒரு பையனை கூட வச்சு நீங்க பயப்படலாமா? நான் எப்படி எக்ஸாம் டைம்ல இருப்பேனோ அந்த மாதிரி தான் இருக்காங்க அவங்க. இன்னைக்கு காலையில இருந்து பதட்டமா இருக்காங்களா அம்மா? அம்மாவை ரிலாக்ஸ் பண்ணிடலாமா? ஐயோ பயப்படுறாங்க, நான் பக்கத்துல வந்து. இப்பதாம்மா ஜாஸ்தி பதட்டப்படுத்த போறாங்க ஒண்ணு. இல்ல உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. சோ நீங்க வந்து ரிலாக்ஸா கொஞ்சம் உட்காந்து நம்ம பேசுவோம். ஏன்னா நீங்க வந்து உங்களோட பிஸி ஸ்கெட்யூல்ல நீங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கீங்க. அம்மாக்கும் பையனுக்குமான அந்த மீ டைம், பர்சனல் ஸ்பேஸ் டைம் ஸ்பெண்ட் பண்றதே ரொம்ப அதிசயம். கரெக்டா? மோஸ்ட்லி வீட்ல தான் இருப்பேன். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட், மைக்ல சொல்லுமா. எவ்வளவு பிஸியா இருக்காரு. ஒரு ஹீரோன்றது இப்ப நாங்க மறக்க போறோம் சார். அம்மாக்கும் பையனுக்கும் உள்ள அந்த பாண்டிங்க பத்தி தான் நாங்க பேச போறோம். ஓகே, நாங்க வந்து அவரை எஸ்கே பிரின்ஸ் அப்படின்லாம் கூப்பிடுவோம். நீங்க வந்து செல்லம்மா அவரை எப்படி கூப்பிடுவீங்க? கார்த்தி தம்பி. தம்பின்னு கூப்பிட்டா பிடிக்குமாண்ணா, இல்ல கார்த்தின்னு கூப்பிட்டா பிடிக்குமா? கூப்பிட்டாலே பிடிக்கும். சின்ன வயசுல ரொம்ப சமத்தான ஒரு பையனா இல்ல சேட்டை பண்ற பையனா அப்படின்றத சொல்லணும். அப்படியா? ஆனா அப்படி டக்குன்னு பாத்தீங்களானே பேசுறாங்க. எதுவுமே வாலுத்தனம் பண்ண மாட்டாரா? ரொம்ப பயப்படுவேன். ஓ, பயப்படுவேன். ஏதாவது தப்பு பண்ணி உங்ககிட்ட இருந்து அடி வாங்கின ஏதாவது ஒரு நேரம் இருக்கா? நான் ரொம்ப அடிச்சது இல்ல. அடிச்சதே இல்லையா? அம்மா அடிச்சது இல்லையா? அம்மா சும்மா லைட்டா ஓடிடுவோம். விரட்டி வர முடியாதுன்றதுனால என்னைக்குமே அடி வாங்கினது இல்லையாமா? பரவாயில்லையே, வெரி குட் பாய். சும்மா கம்மியா. அவங்க அப்பாவுக்கு பயப்படுறதுனால ஒன்னும் சேட்டை எல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படியா? எந்த சேட்டையும் பண்ண மாட்டாங்களா? ஃபர்ஸ்ட் டைம் உங்களை இவ்வளவு பண்பா அமைதியா உட்காந்து பாக்குறேங்க நானு. அப்படிலாம் இல்ல, எனக்கு அம்மாவுக்கு வந்து பயம் இல்ல, அப்பாவுக்கு தான் பயம். அதனால நான் ஜாலியா இருப்பேன் அவங்கள்ட்ட. நான் கிண்டல் பண்றது அம்மா பையன் இல்லையா? அப்பா கிட்ட இருந்து அடி வாங்கியிருப்பீங்களோ? நல்ல, அதெல்லாம் சூப்பரா வாங்கியிருக்கேன். ஆமாமா. ஓஹோ, என்ன எதனால ரொம்ப சுட்டித்தனம் பண்றதாலயா இல்ல எதுக்கு? 2 தடவை வாங்கியிருக்கேன் அடி. 2 தடவை தான் வாங்கியிருக்கேன். ஓகே, அந்த 2 மூமெண்ட் தெரிஞ்சுக்கலாமா? if you don't mind. இல்ல அது எதுக்கு வேணாம். ஒண்ணே படிப்பு விஷயமா இருக்கும். இல்லையா? ஆமா, நீங்க சூப்பரா படிப்பீங்கன்னு வேற சொல்லிட்டாங்க. நீங்க ஒவ்வொரு மேடைகள்ல 80% சொல்லிடுறீங்க. ஆனா எங்களுக்கெல்லாம் 80% தான் பெரிய சதவீதமா. இல்ல, நீங்க எல்லாரும் சொன்ன பிறகுதான் எனக்கு 80% நல்ல மார்க்னே தெரிஞ்சிருக்கு. இவங்க அப்படி சொன்னதே கிடையாது வீட்டுல. நீ ஏன் இப்படி வாங்கியிருக்கேன்னு தான் கேட்பாங்க. இன்னும் ஒழுங்கா படிக்கலாமேன்னு சொன்னதுனால எனக்கு அந்த 83% கம்மியோன்னு நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். அது எப்ப அந்த அர்ஜுன் சார் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார்ல, 80%-ஆ அப்படின்னு, அது பயங்கர வைரல் ஆச்சுல. அப்பதான் தெரியும், ஓகே 80% பெரிய மார்க் போல அப்படின்னு. பெரிய மார்க் தாங்க. சொல்ல போறது இல்ல எதனால அடி வாங்குனீங்கன்னு. அக்காவை ஏதாவது வம்பிழுத்துட்டேன்னா அப்பாவுக்கு கோவம் வந்துடும். அவளை ஏதாவது ட்ரபிள் பண்ணா அப்பா அடி வாங்குறது, அந்த மாதிரி. எப்படி இருக்கும் உங்களோட சிப்ளிங்ஸ் பாண்டிங் அக்காவோட? கொஞ்சம் பயம் உண்டு. பயமா? அவங்க வந்து ஒரு 95% 96% அந்த மாதிரி ஆளு. சோ அதனால அவங்க எல்லாம் கரெக்டா இருக்கணும், கரெக்டா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படியா? எங்க அவங்க இருக்காங்களா? இருக்காங்களே. உண்மையான்னு கேட்டுருவோம். உண்மையாங்க அக்கா?
இருக்காங்களா? இப்போ அவங்க இப்போதான் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்க எம்டி பண்ணாங்க, எஃப்ஆர்சிஎஸ் எல்லாம் பண்ணாங்க. அந்த எம்டிலயும் அவங்க கோல்டு மெடலிஸ்ட். Wow. அதான் நான் சொல்றது 40 வயசுல அவங்க படிச்சு சூப்பர். அதுல And கோல்டு another woman achiever in the family. சூப்பர். நான் கேட்பேன், எப்படி இவ்வளவு பெரிய புக்கை எப்படி இந்த வயசுல படிக்கிற? எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்பையில இருந்தே அந்த ஆச்சரியம் உண்டு எனக்கு. சோ அதனாலதான் இந்த 83% வந்து கம்மியா தெரிஞ்சிருக்கு அப்பாவுக்கு அம்மாக்கும். ஓகே ஓகேண்ணா. இல்ல அவங்களுக்கு என்ன, படிச்சா வேலைக்கு போயிடலாம், வேலைக்கு போயிட்டா அவனை பார்த்துப்பான் அப்படின்றதுதான் பேசிக்கா. இங்க நிறைய அம்மா அப்பாக்களுக்கு இருக்கிற அந்த இதுதானே, நம்மளை விட அவங்க நல்லா படிச்சிடணும், நம்மளை விட நல்லா படிச்சுட்டா அவங்க நம்மளை விட நல்லா இருந்துருவாங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல. அந்த பட் அதுதான், நான் மட்டும்தான் கொஞ்சம் அந்த டைரக்ஷனை விட்டுட்டு நான் இந்த பக்கம் சினிமாவுக்கு போறேன்னா, அம்மா வந்து நான் என்னை ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால வேற வழி இல்லாம என்ன அலோவ் பண்ணிட்டாங்க அவங்க. எனக்கு ரொம்ப பயம்தான், சினிமாவுக்கு வர்றது ரொம்ப பயந்தோம். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இன்னும் நல்லா வரணும், இன்னும் நிறைய பண்ணணும். முதல் முறை நீங்க வந்து அவரை வந்து சினிமால பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? பயமா இருந்துச்சு, அப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பயமா இருந்ததா? பயமா இருந்துச்சு. பயமா இருந்துச்சுன்னா என் நடிப்பை பார்த்து பயமா இல்ல, புரியும். ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் போய் ஃபுல்லா ஸ்கிரீன்ல வராருன்னு ஒரு பயம் இருக்குல்லங்க. ஏங்க அந்த பயம் இல்ல, இவன் வந்து ஜாலியா இந்த படம் பண்ணிட்டு வேலைக்கு போயிடுவான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அவங்க. இவன் இப்படியே போயிடுவானோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயம். ஆமா, ஒரு சின்ன கேம் ஒண்ணு, இன்னும் உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அம்மா ஒரு கேள்வி கேட்போம், அதுக்கு வந்து உங்க பேரு அண்ட் எஸ்கே அவர்கள் பேர் இருக்கு, அதுக்கு எது பொருந்துமோ அந்த பேரை காட்டணும். ஒரு சென்டிமெண்ட் படம் பாக்குறீங்கன்னு வைங்களேன், 2 பேர்ல யாரு அதிகமா அந்த படத்தை பார்த்து ஃபீல் பண்றது? அம்மா தான். ஓகே, ஏதாவது ஒண்ணு சொல்லலாமாண்ணா? இல்ல அப்படின்னு இல்ல, இவங்க ஆக்சுவலா ஒரு அமேசிங்கான ஆடியன்ஸ். இவங்க எல்லா படமும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா படமும், எனி ஃபிலிம், யாருடைய படமா இருந்தாலும் நல்லா இருந்துச்சுல்ல அந்த படம், அதுல ஒரு 2 சீன் நல்லா இருந்தாலும் நல்லா இருந்துச்சு நான் சொல்லுவேன். உன்ன மாதிரியே ஆடியன்ஸ் இருந்துட்டா எங்களுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கும், ஜாலியா இருக்கும் தெரியுமா அப்படின்ட்டு. என் படம் ஏதாவது ஒண்ணு சரியா இல்லைன்னா நல்லா தான் இருந்துச்சு அந்த படம், அதை ஏன் இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு. யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் சினிமாக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி சில படங்கள்லாம் கூட்டிட்டு போகும்போது நமக்கு யாருக்குமே அது பிடிச்சிருக்காது. நல்லா இருந்துச்சுல்ல இன்னைக்கு படம் அப்படின்வாங்க. அப்பதான் நிறைய பேர் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்கல்ல, ஆமாங்க, நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. சார் சூப்பர்மா சார், அதான் அமேசிங்கான ஆடியன்ஸ் நான் உண்மையாவே நீங்க சொல்ல மாதிரி. உங்க 2 பேர்ல யாரு சீக்கிரமா ஏமாந்து போவீங்க? பார்த்து கூடாது, நீங்க என்ன அம்மா பார்த்து நீங்க காப்பி அடிக்கிறீங்க? இல்ல கரெக்ட். ஏன்னா நான் விஜய் டிவில இருக்கும்போது அம்மா எனக்கு இங்க வேலை கொடுத்துருக்காங்க, நான் எம்பிஏ படிச்சதுக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். படிச்சுட்டு தாமா இருக்கேன், நான் வந்து டிவிக்கெல்லாம் போல அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை நம்பி இருக்கிறேன். நான் சினிமாலாம் நடிக்க போலமா, என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொன்னேன் மெரினாக்கு. சொல்லுங்கம்மா, நீங்களே சொல்லுங்க. எங்க போயிட்டு வர தினம்னு கேட்டேன். சும்மா ஃப்ரெண்டோட போயிட்டு வரமா அப்படின்னு சொன்னேன். பார்த்தா அப்புறம் நான் புக்ல பேப்பர்ல வந்து மெரினா ஷூட்டிங் நடந்துச்சு. சினிமாவா அப்படின்னு கேட்டேன். டெய்லி போயிட்டு வர, கருத்து போயெல்லாம் வர, நீ எங்க போயிட்ட? என் ஃப்ரெண்டு ஷார்ட் பிலிம் எடுக்கிறான், அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு. அப்படியா, சரி சரி, வெயிலா இருக்கு, நீ வெயில்ல நிழல்ல நின்னு பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேப்பர்ல விளம்பரம் வந்தோன்னு தான் நானும் ஓவியாவும் இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டர். என்னடா இது சினிமா மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. இல்லம்மா அது ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கம்மா அந்த மாதிரி. சோ எது சொன்னாலும் நம்புவாங்க. அதனால ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கீங்க. அப்படிதான் ஓட்டியிருக்கேன் ஸ்கூல் காலம் இந்த காலம் வரைக்கும். ஆனா உங்களை ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்களா, இல்ல ஏதாவது ஏப்ரல் ஃபூல் அந்த மாதிரி ஏதாவது? யாரு அவங்களா? அவங்க பாவம், அவங்கள்ட்ட இன்னுமே ஏப்ரல்ல ஃபுல் கிடையாதுமா, மேல இருந்தா ஃபுல்னா அப்படியாடா. இவங்களோட ஒரு அமேசிங்கான ஒரு இது இருக்கு. சென்னையில ஒரு முறை வந்து நிலநடுக்கம் வந்துச்சு ரொம்ப வருஷம் முன்னாடி. அப்ப நாங்கெல்லாம் உட்காந்துருக்கோம். ரூம்ல வந்து என்னுடைய அத்தை இருந்தாங்க. அவங்க தான் ரூம்ல இருந்து வந்து லைட்டா ஒரு வைப்ரேஷன் இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லைன்னா நியூஸ் போட்டு பாக்குறோம், சென்னையில் நிலநடுக்கம் பதிவாச்சு. ஆமாமா நிலநடுக்கமாமா. அப்ப அப்பார்ட்மெண்ட்ல இருந்தோம் நாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, எல்லாரும் சீக்கிரம் சாப்பிடுங்க, கீழே போவோம். அந்த மாதிரி ஃபன் பண்ணுவாங்க. நல்ல மனசு, ரொம்ப கியூட். நீங்க அந்த ஹியூமர் சென்ஸ் அங்க இருந்து தான் இங்க டிராவல். இது அவங்க சீரியஸா பண்ணுவாங்க. டார்க் ஹியூமர். எஸ், இத பத்தி தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். யாருக்கு காமெடி சென்ஸ் அதிகம் உங்க 2 பேர்ல? சிவா அவர்கள். சூப்பர். கேட்கவே வேண்டாம். படத்துல பாக்குறத தாண்டி வீட்ல நடக்கக்கூடிய காமெடிகள் ஏதாவது சொல்லலாமா? யார் இவருக்கு போட்டியா திரும்ப பேசுவாங்க? எனக்கு போட்டியா யாரு பேசுவாங்க? பசங்க கூட பேச மாட்டாங்க. பசங்க கொஞ்சம் பேசுவாங்க. ஓகே, சிரிப்போம் நாங்கெல்லாம். நைஸ், சூப்பர். உங்க 2 பேர்ல வந்து யாருக்கு ஜாஸ்தி கோபம் வரும்?
ரியலி 2 பேருக்குமே கோவம் அதிகம் வராது. வாவ் சீரியஸ்லாவா நிஜமாவா? ஆஹா. செம்ம கைதறி கொடுத்தே ஆகணும் சீரியஸ். ஐயோ கோவமே வராதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். உங்களை பார்த்தாலே இப்படி சாந்தமா இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு அது வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல? இருக்கலாம். யாருக்கு மறதி அதிகம்? அம்மாக்கு. அவள் விருது 2025 டைட்டில் ஸ்பான்சர் பிருத்வி இன்னோவேஸ், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர், co-presented by GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம், powered by Gold Winner, இது அம்மாக்களின் நம்பிக்கை, associate sponsors Cycle Pure அகர்பத்தி, Legs Go Holidays, Travel Beyond Boundaries, Bison Cleaning Products, 50 ஆண்டுகளாக மக்களின் சேவை. ஃபுட் பார்ட்னர் கயல் அக்ரோ ஃபுட்ஸ், 20 வருடங்களாய் பாரம்பரிய சுவையுடன் கூடிய ஆரோக்கியம். சேவிங்ஸ் பார்ட்னர் ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையான வளர்ச்சி. ரூஃபிங் பார்ட்னர் ஜொராமே சன் ஃபைபர் சீட் ஏஜென்சிஸ் திருச்சி, பாதுகாப்பு பலம் ஜொராமேயின் தரம். மெட்ரோ பார்ட்னர் முத்ரா OH, exclusive concessionaries for metro pillars and portals in Chennai. OH partner next advertising solution, think outdoor, think next. DOH partner Skyrams outdoor advertising, grow beyond sky. Hospitality partner Feathers Erada Hotel, Chennai.